ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கான சூப்பர் ஸ்டார் பேட்சோட நியூ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேட்சில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோ கோர்ஸ், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் சீரீஸ், டெய்லி டாஸ்க், சூப்பர் டாஸ்க், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா இதிலே கவர் ஆகும். ஸோ இது நம்ம உங்களுக்கு பைலிங்குவலாக கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அது மாதிரி குரூப் 2 குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டடி பிளானில் பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழும் கொடுத்துருக்கோம், ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஃபுல் சிலபஸ், குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A குரூப் 1 இந்த எந்த எக்ஸாம் நீங்கள் படிச்சிங்கனாலும் சரி உங்களுக்கு இதிலே கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா கவர் ஆயிரும். கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோ கிளாஸும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், சமச்சீர் பிடிஎஃப், லெசன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பைலிங் வரும், தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு, லெசன் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ ஜிஎஸ்க்கு லாங்குவேஜில் பொது தமிழ் தனியாக, ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு 1,00,000 கொஸ்டின் இருக்கும். எல்லாமே நீங்கள் அன்லிமிட்டட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் சரி நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுமாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். ஸோ தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். முதல்ல நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான பிளான் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் டாப்பிக்கை ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக பிரிச்சிருப்போம். இப்போ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான வீடியோஸ் நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் வீடியோவை பார்த்து கதை என்ன, கான்செப்ட் என்ன, இதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லெசன் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இப்போ முதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ரெனைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. ஸோ நம்ம இந்த டாப்பிக்கே பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸாக படிச்சிருப்போம். இது நமக்கு சமச்சீர் புக்கில் 10th 11th 12th 3 இடத்துல இருக்கும். அப்போ உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா 3 லெசன் டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா டாப்பிக்கையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி அதை நம்ம லெசன் வைஸாக படிச்சிருப்போம். ஸோ நம்ம அந்த லெசனுக்கான பிடிஎஃப் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்போம், தமிழ்லேயும் கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கான டாபிக் வைஸ் வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இப்போ நம்ம சயின்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் எல்லா சேனல்லையும் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு லைட்டு, சவுண்டு, இந்த மாதிரியான சயின்ஸ் டாப்பிக்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6th கொடுத்துருப்பாங்க, 7th. இப்போ இந்த லைட் டாபிக் பாருங்கள், இது உங்களுக்கு 7th 8th 9th 10th எல்லா சேனல்லையும் இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக எல்லா ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த டெஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த சமச்சீர் புக்கை படித்ததுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 7th டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 7th லெசனில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் கொஸ்டினாக கேட்க முடியும், நம்ம எல்லாமே கொஸ்டினாக கேட்டிருப்போம். ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கை படிக்க டைம் இல்லைனா கூட நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணி டெஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே அந்த லெசனை நீங்கள் முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 220 லெசன் டெஸ்ட் மேலே கொடுத்துருப்போம். எல்லா லெசன் டெஸ்ட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், சொல்யூஷன், இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அப்படி அந்த ஒரு கொஸ்டின்லேயே அதை சார்ந்த மிச்ச இன்ஃபர்மேஷன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் இதிலே ஜிஎஸ், ஆப்டிடியூட் எல்லாமே கவர் ஆகிரும். ஸோ அப்படி இதை முடிச்சிங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக ஜிஎஸ் ஆப்டிடியூடில் ஃபுல் மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். நம்ம உங்களுக்கு இது போக பார்த்தோம் அப்படின்னா இதில் டெய்லி டாஸ்க் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில ஏரியா கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் ஒரு 120 ஆர்டிக்கலை தான் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. நம்ம அந்த 120 ஆர்டிக்கலையும் சேர்த்து ஆர்டிக்கல் டெய்லி டாஸ்க் அப்படின்னு ஒரு டாஸ்க் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியாது. நீங்களாக ஜஸ்ட்டு ஏபிசி ஏதோ நீங்கள் கிளிக் பண்ணிடுவீங்க. ஆர்டிக்கல் 16 இது, 51 இது, 110 இது, 126 இது அப்படின்னு நீங்களாக ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 10மே தெரில, ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 10 தப்பாக தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பார்த்தோம் அப்படின்னா 0 வாங்கியிருப்பீங்க. அப்படி தானே? இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு ரிவ்யூ ஆன்சர் வரும். கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, அந்த மாதிரிலாம் வரும். அப்படி அதை பார்த்து ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிடுவீங்க. இப்போ உங்களை அதே கொஸ்டின் நம்ம ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் இந்த கொஸ்டின் இப்போ பார்த்ததுனால குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் 10ல் 2வது ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஞாபகம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 6 8 10 கூட ஞாபகம் இருக்கலாம்.
நம்ம குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டை நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ரீடேக் பண்ணும்போது 2ஆக ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டைம் ரீடேக் பண்ணுறீங்க, 5 தடவை 10 தடவை 20 தடவை. இந்த மாதிரி நீங்கள் பார்த்த கொஸ்டினே, பார்த்த ஃபேக்ட்டு, பார்த்த டேட்டாவை குவிஸாக ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும்போது லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. அப்படி தானே நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதுக்காக எதுவுமே வந்து படிக்க வேண்டாம். ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸாக வந்து ஆகும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்யூஸாக நிறைய டைம் வந்து படிக்க வந்து கிடைக்காது. அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டீ பிரேக்கு, லஞ்சு பிரேக்கு, 5 நிமிஷம் 10 நிமிஷம் 2 நிமிஷம் கேப் இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். இல்லை வந்து ஒரு சில ட்ராவல் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க, அந்த ட்ராவல் டைம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து புக் எடுத்தோ பிடிஎஃப் வச்சோ வந்து படிக்க முடியாது. நீங்கள் அந்த டைத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ ஒரு டாஸ்க்குக்கு ஒரு 2 மினிட்ஸாக வந்து ஆகும். இந்த டாஸ்க்கை நீங்கள் அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் டாஸ்க் மாதிரியே ஒரு 10 விதமான டாஸ்க்கு, இம்பார்ட்டன்ட் இயர், இவன் சிலபஸில் யூனிட் 5, 6 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இதை சார்ந்து அதிகமான கொஸ்டின் இருக்கும். அதுக்காக ஒரு டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டூ யூ நோ, சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான டாஸ்க் வந்து இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிலபஸ்லேயே வந்து நேஷ்னல் லீடர் ஒரு 13 பேருக்கு மேலே வந்து இருப்பாங்க. காந்தி, நேரு, தந்தை பெரியார், அப்துல் கலாம் ஆசாத், டாக்டர் அம்பேத்கர், அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சயின்ஸ் தனியாக, சோசியல் தனியாக, ஆப்டிடியூட் தனியாக, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டெய்லி டாஸ்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 10 விதமாக, லாங்குவேஜில் பொது தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 டாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 4 டாஸ்க், இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகே, நம்ம இந்த டெய்லி டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லாஸ்ட்டு 2 to 3 நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி சூப்பர் டாஸ்க்கு, ஃபோக்கஸ்டு டாஸ்க், நம்ம இந்த மாதிரிலாம் வந்து அடிஷ்னலாக இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாலிட்டி டாஸ்க் வந்து கொடுப்போம். அந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே போதும், 6th-லேருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாக சமச்சீர் புக்கில் சிலபஸ் வைஸாக என்னெல்லாம் இருக்கும் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக அதுலேருந்து கவர் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ் டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே ஃபுல் சிலபஸை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டாஸ்க்கெலாம் இம்ப்ரூவ் பண்ணி சூப்பர் டாஸ்க்கு, ஃபோக்கஸ் டாஸ்க், நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த பிளான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸில் லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு லெசனாக படித்து அந்த லெசன் நீங்கள் வந்து எழுதுவீங்க. நம்ம அதுக்கான வீடியோஸ் கொடுத்துருவோம், அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம், டெஸ்ட்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதிலே உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆகிடும். 100% பார்த்தோம் அப்படின்னா இதிலே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். நம்ம அந்த சொன்ன டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் வந்து அதை இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி, இதில் இருக்க கண்டென்ட் தான் நம்ம அந்த டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து 2 தடவை வந்து படிக்கிங்க. ஒன்று நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக லெசன் வைஸாக டாபிக் வைஸாக வந்து படிக்கிங்க. அதுக்கப்புறம் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டேட்டாவை நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அப்போ 2யுமே நீங்கள் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து சிலபஸ் வந்து முடிச்சிடலாம், கஷ்டப்படாமல் படித்து முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் இல்லாமல் அடிஷ்னலாக அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஜிஎஸ், ஆப்டிடியூட் இந்த டாப்பிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சொன்னதிலே கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிரும். அடுத்தது லாங்குவேஜ் பிளானில் நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பொதுத்தமிழ் பார்க்கலாம், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்க்கலாம். ஸோ பொதுத்தமிழில் நம்ம அதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருப்போம். இதுக்கான வீடியோஸ் கொடுத்துருவோம், இதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி நீங்கள் வந்து இதையும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா என்ன கான்செப்டோ ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு பிடிஎஃப் ரீட் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். இதுலேயும் உங்களுக்கு நம்ம சொன்ன அந்த டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயே வந்து இருக்கும். அடுத்தது குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷும் ஒரு ஆப்ஷனாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம மொதல் டெஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஈஸியாக படிக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த போயமுக்கும் ப்ரோஸுக்கும் மினி டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு போயமாக வந்து படித்து
சிங்கிளாக முதல்ல பார்த்தோம் அப்படின்னா டீம் ஒர்க் இதை மட்டும் படித்து இதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டு. ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் இதுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு. ட்ராஜிக் ஸ்டோரி இதுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு. ப்ரோஸில் ஏ பர்த்டே லெட்டர் இதுக்கு ஒரு மினி டெஸ்ட், இதுக்கு ஒரு மினி டெஸ்ட். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மினி டெஸ்ட்டாக வந்துருக்கும். அப்படி ஒவ்வொரு மினி டெஸ்ட்டாக சிங்கிளாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மெயின் டெஸ்ட்டுக்கு இதை ஃபுல்லாக சேர்த்து கிராமரோட மொத்தமாக சேர்த்து டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதுவீங்க. இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே. ஸோ போயம் ப்ரோஸ் எல்லாம் மினி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயின் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து ஃபுல் சிலபஸ் பார்த்தோம்னா கவர் ஆகிடும். நம்ம இதுலேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கு, இப்போ போயம் லைன்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கான டாஸ்க்கு, கிராமருக்கான டாஸ்க்கு, அதுக்கப்புறம் இதில் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நியூ சிலபஸில் அதிகமாக கேட்காங்க. ஸோ வந்து அதுக்கான டாஸ்க்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அப்படி இதுலேயும் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து வாங்கிடலாம். ஓகே, ஓவராலாக இந்த சூப்பர் ஸ்டார் பேட்சுக்கான நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு May 21 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போமே ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் வந்து உடனே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பைலிங்குவலாக இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ இது உங்களோட கன்வீனியன்ட் டைம் நீங்கள் எப்போனாலும் படிச்சிக்கலாம். குறிப்பிட்ட டைம், குறிப்பிட்ட நாள் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து எப்போனாலும் வீடியோ பார்த்துக்கலாம், டெஸ்ட்டிங் வந்து எப்போனாலும் எழுதிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட் டைம் வந்து எழுதிக்கலாம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோம்னா கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, ஸோ வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், சொல்யூஷன், எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ரேங்கிங். ஸோ ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட மற்றவங்களாம் எவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்காங்க, நம்ம எந்த லெவலில் இருக்கோம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட ஃபாஸ்ட்டாக படிக்கிற மாதிரி ரேங்கிங் சிஸ்டமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஓவரால் இந்த சீரீஸ்க்கான ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 999. நீங்கள் டேரெக்டாக நம்ம ஆப்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். இந்த ஃபுல் ஷெட்யூல் பிடிஎஃப் அதுக்கான லிங்க் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம ஆப்லேருந்து எப்படி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அது நம்ம வந்து ஒரு டெமோ வந்து பார்த்துடலாம். ஓகே வாங்க. ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஆல் கோர்ஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே வந்து இருக்கும். இதில் நம்ம வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் பேட்ச் இதுக்கு வந்து போய்க்கோங்க. நீங்கள் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இங்கே போய் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ இதை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹவு டு அட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆல் கண்டென்ட் இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். நம்ம அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட அனிமேஷன் வீடியோஸ்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும் 7811894810. அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்டையும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸ். இந்த போஸ்டிங் பாஸ் ஒன்று நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம ஆப்பில் இருக்கிற எல்லா கோர்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஒன்றை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம கொடுத்துருக்க இந்த ப்ரிலிம் சீரிஸ், மெயின் சீரிஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே, உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.